ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்துல பகுதி 1 வினாத்தாள் கலந்துரையாடல். அந்த பகுதியில 2017 ஆண்டு நடைபெற்று முடிந்த GCE OL பரீட்சையில பகுதி 1 வினாத்தாளை தான் இன்றைய தினம் உங்களோட கலந்துரையாட இருக்கிறோம். அதாவது நாங்க இந்த வினாத்தாள் கலந்துரையாடல்ல எங்களுடைய யூடியூப் காணொலிகளையும் நீங்க பார்வையிடலும். இது 8வது வினாத்தாள் கலந்துரையாடலாக இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். 2018, 19, 2020 ஆண்டு அந்த வினாத்தாள்களை நாங்க அலசி அது முழுமையான விளக்கங்களை நாங்க பார்த்தோம். இவ்வாறு ஒரு வினாத்தாள் அமைகின்றது தொடர்ச்சியாக நாங்க பார்க்கிற நேரம் எப்படி அந்த ஒரு வினாத்தாள் அந்த ஒழுங்குமுறை பகுதி 1 வினாத்தாள் ஒழுங்குமுறை எவ்வாறான வினாக்களை அது சுமந்து கொண்டு வருகின்றது அப்படின்ற அந்த தொடரைத்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினம் 2017 ஆண்டு இந்த நடைபெற்று முடிந்த அந்த பகுதி 1 தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்துல பகுதி 1 வினாத்தாள இன்றைய தினம் நாங்க கலந்துரையாடுவோம். நாங்க இப்பொழுது பாடத்துக்கு செல்வோம். உமேர் முதலாவது வினா வாசிங்க ராஜா. உமேர். தடித்த எழுத்தில் அமைந்த சொல் பற்றி வினாவுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. முழங்கு திரை புலனறிவி. இங்கு திரை என்பது மறைப்பு, ஆடை, அலை, வரி. அலை இல்லையா? முழங்கு திரை புனல் அருவி. இந்த பகுதி எந்த இடம்பெற இலக்கியம் என்ன? முழங்கு திரை புனல் அருவி. எந்த பாடம்? குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி இல்லையா? ஒரு அருமையான இலக்கியமாக நாங்க பார்க்கலும். குற்றால குறவஞ்சி அந்த இலக்கியத்தை தான் நாங்க பார்க்கிறோம் இல்லையா? முழங்கு திரை புனல் அருவி கலங்கென முத்தாடும் முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். அதாவது குற்றால குறவஞ்சி அந்த மலையில நீர்வளம் சிறப்பிக்கின்ற ஒரு பாடல் பகுதியாக அந்த பாடல் பகுதியை நாங்க பார்க்கிறோம். அதாவது முழக்கமிடுகின்ற அந்த நீர் அருவியானது அலைகளை கொண்டு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கலங்கென முத்துக்களை சொரிந்து கொண்டு வாரிக்கொண்டு வருவதாக அங்க சொல்லப்படுது. குற்றால மலையிட சிறப்பான ஒரு அம்சமாக சொல்லப்படுது. முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். அந்த பெண்கள் அந்த காணவர்கள இல்லங்கள்ல செய்து வைத்திருக்கின்ற அந்த சிறிய மண்ணால செய்யப்பட்ட சிறிய வீடுகளை அந்த நீர் அருவி என்ன செய்யுதுன்னு சொன்னா அடித்து கொண்டு போற ஒரு சிறப்பு அங்கு காணப்படுவதாக சொல்லப்படுது. கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம் பாடி நடிப்போம். அதாவது அந்த மலையில் உள்ள கிழங்குகளையும் தேன் அடைகளிலிருந்து தேனையும் எடுத்து அந்த மலை வளத்தை பாடி ஆடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கிம்புரியின் கொம்பெடுத்து வெம்பு திணை இடிப்போம். அதாவது கிம்புரி ஆண் யானையிட அந்த தந்தங்களை எடுத்து வறுத்த திணைகளை உரலிலிட்டு இடிப்பதாக சொல்லப்படுது. செலுங்குரங்கு தேமாவில் பழங்களை பந்தளிக்கும். இளமையான குரங்குகள் மாமரங்கள்ல பழங்களை பந்தடிக்கிற காட்சி அங்கு கண்கொள்ளா காட்சியாக இருப்பது சொல்லப்படுது. மலை வளத்துல தேனலர் செம்பக வாசம் வானுலகில் வெடிக்கும். அதாவது தேனலர் செண்பக மலர்கள்ட அந்த வாசனை வானுலகம் வரை சென்று பரவுகின்றதாம் அப்படின்னு சொல்வதன் ஊடாகுமா இந்த மலையிட அதாவது அந்த மனத்திட அதாவது செண்பக மலர்கள் இந்த உயரமான மலைகள்ல இருப்பதனால அந்த மலர்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதோட வாசனை வானுலகம் வரை பரவுகின்றது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்வது அங்க உயர்வு நவிழ்ச்சி அணிச்சிறப்பத்தான் நாங்க பார்க்கலும். இந்த வாசனை அந்த அளவு தூரம் உயர்வாக செல்கின்றது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றதை நாங்க பார்க்கலும். வழங்கு கொடை மகராசர் குறும் பலவி நீசர் வளம் பெருகும் திரிகூட மலையங்கள் மலை அப்படின்னு சொல்லி நாட்டு சிறப்பு சொல்ற பாடலாக அந்த பாடலை நாங்க பார்க்கலும். ஆகவே முழங்கு திரை அப்படின்னு சொல்றதுமா அலை அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். குற்றால குறவஞ்சி தொடர்பான முழுமையான காணொலிகளை உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் காணொலிகளையும் பார்க்கலும். ரைட். 2வது வினாக்கு நாங்க போவோம்.
அஹ்மத், KR அஹ்மத், வாசிங்க ராஜா. பங்குபலன் இங்கு பங்கு தாமரை பாதிப்பு பங்கீடு சேரு என்ன சேரு சேரு இல்லையா? ரைட். பங்க பலனத்து உளுமுலவர், அழகான ஒரு பாடல். KR அஹ்மத், அந்த பாடலை கொஞ்சம் சொல்லேலுமா? இந்த ஃபெஸ்ட் அடிதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அந்த பாடல். ரைட், சொல்லுங்க ராஜா. பங்கப்பலன துளுமுழுவர் பழவின்கனியை பறித்ததென்று சங்கிட்டெறிய குரங்கெறிநீர் தன்னை கொண்டெறியும் தமிழ்நாடா கொங்கருக்கு அமராபதி அளித்த கோவை இராசா குலத்திலக்கா வெங்கட் பிறைக்கும் கரும்பிறைக்கும் மெலிந்த பிரிக்கும் விழுவேலு. ரைட் ரைட் ரைட், வெரி குட். ஒட்டக்கூத்தருக்கும் அந்த புகழேந்தி புலவருக்கும் இடையில இந்த 3 பிறைகள் வார மாதிரி ஔவையார் ஒட்டக்கூத்தருக்கு பாட சொல்ல ஒட்டக்கூத்தர் பாடின அந்த பாடல்ல 2 பிறைகள் தான் இடம்பெற்றது. ஆகவே ஒரு பிறை குறைத்து பாடியதுனால அவனை ஒரு மதி கெட்டான் அப்படின்னு சொல்லி ஔவையார் பேசினதை நாங்க பார்த்தோம் அந்த பாடம் பார்க்கிற நேரம். அவை 3 பிறைகள் வார மாதிரி நலவெண்பாட ஆசிரியர் புகழேந்தி புலவர் பாடிய அந்த பாடல் தான் அருமையான பாடல். வெரி குட், கெட்டிக்காரன். பங்க பலனத்து உளுமுலவர். இங்கு பங்கம் என்பது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் தாமரை, பாதிப்பு, பங்கீடு, சேரு ஆகிய 4 வினாக்கள் இங்கு இடம்பெறுவதை நாங்க பார்க்கலாம். ஆகவே பலனம் என்று சொல்றது என்ன? பலனம் என்று சொல்றது பங்கம், சரி, ஓகே. சேரு, பலனம் வயல். வயல் இல்லையா? ரைட். சேரு நிறைந்த வயல்கள்ல உளும் உழவர்கள். குரங்குகள் என்ன செய்யுது என்று சொன்னா பலா மரங்கள் உள்ள பலா கனிகளை பறித்து கீழே போட்டதற்காக அந்த வயல் நிலங்கள்ல சேறு நிறைந்த வயல்ல உழுக்கின்ற அந்த உழவர்கள் வயல்ல ஈக்கிற சங்குகளை எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குரங்குகளுக்கு எரிகிற அந்த கற்பனை நிறைந்த வளம், அதாவது சோழ வளநாட்டு வளம் சிறப்பிக்கப்படுறது. ஆகவே அதுகள் குரங்குகளுடைய அடுத்த செயல் என்ன? இளநீர் மரங்களுக்கு பாய்ந்து இளநீர்களை பறித்தெறியுது அப்படின்னு சொல்வதன் ஊடாக சோழ நாட்டுல வளம் சிறப்பிக்கப்படுறதை நாங்க அங்க பார்க்கலும். சோழ மன்னன் சிறப்பு பொங்கருக்கு அமராபதி அளித்த கோவை ராசா குலத்திலக்கா அப்படின்னு சொல்லப்படுறதை நாங்க பார்க்கலும். அதே போல 3 பிறைகள் அங்க சொல்லப்படுது. வெங்கட்பிறை, வெண்மை நிறமான சந்திரன், அடுத்த கரும்பிறை, கரும்பு வில்லை உடைய மன்மதன், அடுத்த அப்பிறை, கண்ணீர் சிந்துதல் ஆகிய பிறைகள் அங்க சொல்லப்படுவதை நாங்க பார்க்கலும். அருமையான ஒரு நயமான பாடலாக அந்த பாடலை நாங்க பார்க்கிறோம். ரைட். 3வது வினா, சிஃபானா வாசிங்குமா. ரைட். நிரோஸ் வாசிங்க ராஜா. நாயனையார் கேண்மை அழி கொள்ளல் வேண்டும். கேண்மை என்பதன் எதிர்கருத்து கேட்காமை, நன்மை, தீமை, பகைமை. தீமை கேண்மை என்பதன் எதிர்கருத்து இல்லையா? நாயனையார் கேண்மை அழி கொள்ளல் வேண்டும். கேண்மை என்பதன் எதிர்கருத்து பகைமை. கேண்மை என்று சொல்றது நட்புக்கு சொல்றது இல்லையா? நட்புட எதிர்கருத்து வேறொன்றும் பொருத்தம் இல்லை. கேட்காமை, நன்மை, தீமை, பகைமை. பகைமை என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். 4வது வினா, மரியம். மரியம் வாசிங்குமா. ரைட். மாஜித் வாசிங்க ராஜா. மாஜித்.
ரைட். உமேர் வாசிங்க ராஜா. உமேர். நாவலர் அவர்களின் காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் அளித்தது. அனுகூலம் என்பதன் எதிர்கருத்து பிரதிகூலம், நிர்மூலம், ஊனம், சகுனம். பிரதிகூலம் அனுகூலம் லேச இலகுவாக கண்டுபிடித்துக் கொள்ளையிலும், நாவலர் அவர்களின் காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் அளித்தது அப்படின்னு சொல்லி பண்டிதமணி கணபதி பிள்ளை சொல்றது நாங்க பார்க்கலும். ஆகவே அனுகூலம் என்று சொல்றது நன்மை, அதுல எதிர்கருத்து. அனுகூலம் என்று சொல்றதுனால பிரதிகூலம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அரபாத் அடுத்த வினா வாசிங்கிறாஜ். அரபாத். இரவு பகல் பலமூல சாகம் நுகர்ந்து உயிர் வாழ்தல் இனிது நன்றி. இங்கு பலமூல சாகம் எனும் சொற்றொடரால் குறிப்பிடுவன முறையே கிழங்கு, பழம், இலை. பழம், கிழங்கு, இலை. இலை, பழம், கிழங்கு. இலை, கிழங்கு, பழம். ரெண்டாவது இல்லையா? ரைட், ஓகே. ரெண்டாவது விட தான் மிக பொருத்தமானது. உங்களுக்கு தெரியுமா அவன் சொல்றான் இல்லையா? அதாவது தர்மன் கிருஷ்ணனை பார்த்து சொல்றான், அதாவது சஞ்சய முனிவருக்கு சொன்ன அந்த கூற்றுப்படி என்ற எல்லாரையும் சுற்றத்தவர்கள் எல்லாரையும் துறந்து இந்த உலக நிலத்தை கடல ஆடையாக அணிந்திருக்கின்ற இந்த நில உலகத்தை ஆட்சி செய்வதை விட, அதாவது பெரிய தந்தை அதாவது திருதராட்டினன் முனிக்கு உரைத்த மொழிப்படியே இரவு பகல் பலமூல சாகம் நுகர்ந்து அந்த கொடிய காட்டுல வாழ்றது இனிது நன்றே அப்படின்னு சொல்ற அந்த கூற்றை நாங்க பார்க்கலும். ஆகவே இங்கு பலமூல சாகம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது பழம், கிழங்கு, இலை அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே, வெரி குட் கெட்டிக்காரன். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். ஆறாவது வினா. சிஃபானா வாசி கேளுமா? சிஃபானா. ஆறாவது வினா வாசிங்க. பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பாரிய வழக்குகளுக்கும் அப்பீல்களுக்கும் அவரே நியமிப்பது வழக்கம். அப்பீல் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் முறையீடு, குற்றச்சாட்டு, மேன்முறையீடு, பிடியாணை. மேன்முறையீடு மேன்முறையீடு இல்லையா? நாங்க எங்களுக்கு தெரியும் இது நாவலர் எழுந்தார் அப்படின்ற அந்த கட்டுரையில வார யார பத்தி இந்த பகுதி சொல்லப்படுது சிஃபானா? யார பத்தி சொல்லப்படுது? பிரிட்ரோ. அவருடைய ஆளுமை வெளிப்படுத்தப்படுது. பிரிட்ரோட ஆளுமைய வெளிப்படுத்துகின்ற அடிகளாக இந்த அடிகளை நாங்க பார்க்கிறோம். அதாவது அவர் கொழும்பு யாழ்ப்பாணத்தவருக்கும் எல்லாருக்கும் இலங்கையில் எல்லாருக்கும் அவரை தெரியும் என்று சொல்லப்படுது. அவர் எப்படிப்பட்டவர்? பாரிய வழக்குகளுக்கும் அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம். அப்பீல் என்பதற்கு நிகரான தமிழ் சொல்லாக நாங்க பார்க்கலும் மேன்முறையீடு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். ஜஹ்ரா வாசிங்கம்மா அடுத்த வினாவை. ஒத்த கருத்துள்ள சொற்களின் இணைப்பு. எதிர்வாதம், பிரதிவாதம், மந்தமாருதம், சண்டமாருதம், சௌக்கியம், அசௌக்கியம், கதி, நிற்கதி. ஒத்த கருத்துள்ள சொற்களின் இணைப்பு எது சரி வரும்? ஒத்த கருத்துள்ள சொற்களுடைய இணைப்பு மந்தமாருதம், சண்டமாருதம். அதுமா மந்த சண்டம். இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த இந்த சண்ட மாறுதம், பிரசண்ட மாறுதம் அப்படின்னு சொல்லி அந்த நாவலர் எழுந்தார் அப்படின்ற அந்த கட்டுரையில சொல்லப்படுது பெரும் புயல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். மந்த மாறுதம் அப்படின்னு சொல்றது தென்றல் மாதிரி. அவை அதுக்கு எதிர்கருத்து அங்க சொல்ற வேர்டுகளாக நாங்க அந்த மந்த மாறுதம், சண்ட மாறுதம் என்று சொல்றது அந்த எதிர்கருத்தை சொல்ற பகுதிகளாக சொற்களாக நாங்க பார்க்கிறோம். அவ இங்க கேள்வி வினா ஒத்த கருத்துள்ள சொற்களின் இணைப்பாக ஒரே பொருளை தார சொற்களுடைய இணைப்பாக எது காணப்படுது? எதிர்வாதம், பிரதிவாதம். எதிர்வாதம், பிரதிவாதம். எதிர்வாதம் என்று சொன்னாலும் பிரதிவாதம் என்று சொன்னாலும் ரெண்டும்
ஒன்றாகத்தான் நாங்க பார்க்கிறோம். ஆக இது 2017 பாருங்கம்மா, இது நீங்க 7வது வினா தொடர்ச்சியாக நாங்க ஒவ்வொரு பரீட்சை வினாத்தாளையும் நாங்க இப்ப தொடர்ந்து பார்த்து கொண்டு வாரோம். உங்களுக்கு லேசா புடிச்சு கொள்ளையிலும் இந்த வினா 7வது வினாவை நாங்க பார்க்கிற நேரம் ஒத்த கருத்துள்ள சொற்களின் இணைப்பு அல்லது எதிர்பொருளத்தார சொற்களோட இணைப்பு அப்படின்ற வினா இடம்பெறுவதை நாங்க தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒரு வினா உங்களை நோக்கி கட்டாயம் வரும் அப்படின்றத யாது வச்சுக்கோங்க. ஆகவே அதுக்கு உங்களை கொஞ்சம் நீங்க ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ரைட், ஓகே. அடுத்த 8வது வினாவை நாங்க பார்ப்போம். நிரோஸ். சினிமா, இலக்கியம் முதலான கலைத்துறைகளில் சிம்பல் ஒரு உத்தியாக இடம்பெறுகிறது. இங்கு சிம்பல் என்பதற்கு நிகரான தமிழில் வழங்கும் சொல் வடிவம், குறியீடு, படிவம், சின்னம். குறியீடு இல்லையா? ரைட். இந்த இடம்பெற இலக்கியம் என்ன ராஜா? இந்த கட்டுரை இடம்பெற இந்த சொல் அடிகள் இடம்பெற இலக்கியம் எது? நல்ல சினிமா இல்லையா? சினிமாவை வளமடைய செய்யறது, சினிமா மொழியை வளமடைய செய்யக்கூடிய, அதாவது சினிமா மொழின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. சினிமா மொழி பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். நல்ல சினிமா உண்டு, நாங்க எது நல்ல சினிமான்னு சொல்லி அறிஞ்சுக்கொள்ளணும்டா சினிமா மொழி. அந்த சினிமா மொழியிட 3 அம்சங்களும் என்ன? சினிமா மொழியிட 3 அம்சங்களும் யார் சார் சொல்லுங்க டக்குன்னு. சினிமா மொழியிட 3 அம்சங்களும். ஒளி, படத்தொகுப்பு. வெரி குட், கெட்டிக்காரன். தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். குருவினா விடைகள்ல கேட்கலும். காட்சி படிமம் முதலாவது. உங்களுக்கு தெரியும் காட்சி படிமத்துக்கு அந்த உதாரணமா சொல்ற திரைப்படம் எது? காட்சி படிமம் பாலு மகேந்திராட அழியாத கோலங்கள் அந்த திரைப்படம். அதாவது வாய்க்கால் ஒன்ற சிறுவர்கள் நீந்தி விளையாடுவது, அதுல ஒரு சிறுவன் மூழ்கி இறப்பது, கிராம மக்களோட அந்த சோகம், அந்த அமைதி, அதுகள் எல்லாம் சொல்ற. அதாவது அவனுடைய ஈமக்கிரியைகள், இதெல்லாம் ஆசிரியர் அந்த கட்டம் கட்டமாக இந்த படத்தொகுப்பு எப்படி காட்சி படிமம் எவ்வாறு அமைதி அப்படின்னு சொல்றதை நாங்க பார்க்கணும். ஒளி 2வது, 3வது படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அது 3 அம்சங்களையும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இங்க சிம்பல், குறியீடு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்தது 9வது வினா. உமேர். ஒளி, பாம்பு எனும் பொருள்களை தரும் சொல் பனி, ஓசை, சர்ப்பம், அரவம். அரவம் இல்லையா? ஒளி, பாம்பு இந்த இன்னும் பொருள்களை தரும் ஒரு சொல். ஒரே பொருளை தார சொல்லத்தான் இங்க கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே ஒளி, பாம்பு என்னும் பொருள்களை தரும் ஒரு சொல் அரவம் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கணும். பனின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது, ஓசை என்று சொல்லி தரப்ப அது ஒவ்வொரு பொருளை தான் குறிக்கும். அந்த 2 ஒளி, பாம்பு அந்த பொருளை குறிக்கிற தரும் சொல்லாக நாங்க பார்க்கிற நேரம் சவுண்டையும் குறிக்கணும். அரவம், பாம்பு, சவுண்ட் அந்த 2 சொல்லையும் குறிக்கிறது அரவம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட். ஜஹ்ரா. பிடி என்பது பெண் யானையை குறிப்பது போல பெண் குரங்கை குறிக்கும் சொல். கடுவன், பரல், மந்தி, பிணை, மந்தி. இல்லையா? ரைட், ஓகே. பெண் குரங்கு இந்த சொல் இங்க ஞாபகம் வருதா? இந்த பாடல்ல இடம்பெறுதுன்னு சொல்லி மந்தி அப்படின்ற சொல் குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சலி அந்த சொல் பாடல் அடி ஞாபகம் இருக்குதா சிஃபானா? என்ன பாடல்? வானரங்கள் கனிகடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வலும், தேனர்வி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணயிலம் பிறைமுடித்த வேணி அலங்காரர், திரு குற்றால திருகூட மலையங்கள் மலையே. வெரி வெரி குட். ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல நாங்க நம்ம படிக்கிறேன்றது அதுதான் இல்லையா? எங்கள் உள்ளுக்கு நாங்க எவ்வளவுக்கு எடுத்துக்கொள்றோம் அப்படின்றதுதான். இந்த சுவைத்து படிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்க பார்க்கலும். சிஃபானா, வெரி குட், வாழ்த்துக்கள்.
அந்த அந்த பகுதி, அதாவது அந்த உடனே கேட்ட உடனே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை அந்த முழுமையாக அந்த பாடலை எங்களோட மனம் கொள்ள வைத்த உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்ப பாருங்கம்மா, அந்த மந்தின்ற சொல் எங்களோட அடிக்கடி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். பாருங்க, அழகான பாடல் அடிகள். வெரி குட் சிபானா. பாருங்க, அப்ப பெண் குரங்கை குறிக்கும் சொல் மந்தி. ரைட். நாங்க அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். நிறைய பேசலுமா ஒரு பாடலை ஒரு வினாவை வச்சுக்கொண்டு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பாடப்பகுதி ஃபுல்லாவே ஞாபகப்படுத்திக் கொள்ள கூடிய வாய்ப்புகள், வசதிகள் இருக்குது. அந்த குற்றால மலையிட சிறப்புகளை சொல்ற அந்த பாடலாக அந்த பாடப்பகுதி இடம் பெறுவதை நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. பாருங்க, அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். நிரோஸ். பின்னொன்று இணைமொழி அல்லாதது பச்சை பசேல், தோட்டந்துறவு, சூதுவாது, இன்னாரினியார். பச்சை பசேல். பச்சை பசேல் இல்லையா? ரைட், ஓகே, வெரி குட். கெட்டிக்காரு. அதை நாங்க சொல்ற அடுக்கு தொடர் என்று சொல்லி நாங்க சொல்றது. மற்றதெல்லாம் இணைமொழிகளாக நாங்க பார்க்கலும். ஆகவே வெரி குட், கெட்டிக்காரன். ரைட். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். KR அஹ்மத். உற்சாகமூட்டல் பொருள் தரும் அரசு தொடர். தட்டி பறித்தல், தட்டி கொடுத்தல், தட்டி பேசுதல், தட்டி பார்த்தல். தட்டி கொடுத்தல். தட்டி கொடுத்தல். மிக இலகுவான, இதெல்லாம் மிக இலகுவான வினாக்கள். உங்களுக்கு புள்ளிகளை ஈட்டிக் கொள்வதற்காக மிக இலகுவான வினாக்களாக நாங்க பார்க்கலாம். வெரி குட் KR அஹ்மத். ரைட், ஓகே. அடுத்த வினாவை பார்ப்போம் நாங்க. அரஃபாத். புதிதாக செய்யப்பட்ட தேர், கப்பல் என்பவற்றை முதலாக ஒட்டி பார்த்தலை குறிக்கும் மரபுச்சொல் வெள்ளோட்டம், ஒத்திகை, அரங்கேற்றம், மேலோட்டம். வெள்ளோட்டம். வெள்ளோட்டம் என்று சொல்லி நாங்க சொல்றது இல்லையா? வெள்ளோட்டம் இடுதல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றதைத்தான் நாங்க பார்க்கலும். அதாவது ராஜா, ஓட்டி பார்த்தல், ஒட்டி பார்த்தல் சொல்லி பட்டி, இது ஓட்டி பார்த்தலை குறிக்கும் மரபு சொல். அதாவது புதிதாக செய்யப்பட்ட தேர், கப்பல் என்பனவற்றை முதலாக ஓட்டி பார்த்தலை குறிக்கிற அந்த மரபு சொல்லாக நாங்க வெள்ளோட்டம் இடுதல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. தொடர்மொழிக்கு ஒரு மொழியாகவும் பயன்படுத்தப்பட்டதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்றது புதிதாக செய்யப்பட்ட தேர், கப்பல், இது ரெண்டு தான் முக்கியமானது என்பனவற்றை முதலாக ஓட்டி பார்த்தலை குறிக்கும் அந்த மரபு சொல் வெள்ளோட்டம் இடுதல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், ஓகே. அடுத்த வினா நாங்க பார்ப்போம். ஜஹ்ரா. அரசனுடைய சபா மண்டபத்தை குறிக்கும் சொல் அந்தப்புறம், உப்பரிகை, நிந்தகம், ஓலகம். ஓலக்கம். ஓலக்கம் அது என்னது? அரசனுடைய சபா மண்டபத்தை குறிக்கும் சொல். ஓலக்கம். வெரி குட். அதைத்தான் சொல்றதுமா, அரசனுடைய சபா மண்டபத்தை குறிக்கும் சொல். உங்களோடமா இந்த நீங்க நல்ல யாது வச்சுக்கொள்ளும், தொடர்மொழிக்கு ஒரு மொழி அப்படின்னு சொல்லி தரம் 10 பாட புத்தகத்துல உங்களுக்கு தெளிவாக நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 மாதிரி தரப்பட்டிக்குது. அதை மீறி ஒரு வினா இங்க இடம்பெற இயலாது. ஏன்னா உங்களுக்கு தெளிவா நீங்க நல்லா விளங்கி கொள்ளுமோ, உங்களோட பாட புத்தகத்தோட மையப்படுத்தி கொண்டுதான் உங்களோட உளவல் பரீட்சை வினாக்கள் இடம்பெறும். தரம் 10, 11. ஆகவே நீங்க அதை கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுங்க. அல்லது அந்த தொடர்மொழிக்கு ஒரு மொழி அந்த பகுதியை உங்களுக்கு தெரிந்து அந்தப்புறம் உண்டா அது சின்னத்திலிருந்தே தெரியும். முப்பரிகை, அதாவது அரண்மனையில இருக்கிற ஒரு பகுதி தான் ஓய்வெடுக்கிறதுக்காக மேல் மாடத்துல அமைக்கப்படுற ஒரு பகுதியை தான் உப்பரிகை அப்படின்னு சொல்லி சொல்றது. நிந்தகம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், அந்த பகை அரசர்கள் அல்லது ஏனையவர்கள் திரை செலுத்துறது, அதை நாங்க நிந்தகம் என்ற சொல்லால நாங்க குறிக்கலும். ஓலக்கம் அப்படின்னு சொல்றது அரசனுடைய சபா மண்டபத்தை குறிக்கும் சொல்லாக நாங்க பார்க்கலும். ஆகவே தரம் 10 அந்த பாட புத்தகத்திலும் உங்களுக்கு தெளிவாக தரப்பட்டிருக்குது. அந்த பகுதியை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ரைட். அடுத்த 15வது சிஃபானா வாசிக்கணும். தங்களை சார்ந்தவர்களின் குறைகள் பொருட்படுத்தப்படுவதில்லை என்பதை உணர்த்தும் பழமொழி. இக்கரைக்கு அக்கறை பச்சை, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது,
தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். இரண்டாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இந்த பாருங்கம்மா, நல்லா கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. தங்களை சார்ந்தவர்களின் குறைகள் சார் மூணாவது பொருட்படுத்தப்படுவதில்லை என்பதை உணர்த்தும் பழமொழி. எத்தனாவது சரி வரும்? மூணாவது மூணாவது இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த பாருங்கம்மா, தங்களை சார்ந்தவர்களின் குறைகள் பொருட்படுத்தப்படுவதில்லை என்பதை உணர்த்துவதற்கு பொருத்தமான பழமொழியாக நாங்க பார்க்கிற நேரம் இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது. அதான் மிக பொருத்தமான பழமொழியாக நாங்க பார்க்கலாம். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். அஸ்மத் அலி, அடுத்த வினாவை வாசிக்கிறாங்க. அஸ்மத் அலி. உமேர் வாசிங்க ராஜா. உமேர். காலத்தை பயிர் செய் என்ற பழமொழி கருத்து பயிரிடுவதற்கென்று காலம் வரையறுக்கப்பட்டுள்ளது. உரிய காலத்தில் எதையும் செய்துவிட வேண்டும். பருவ காலங்கள் பயிர் செய்வதற்கு உகந்தவை. காலம் தவிர பயிர் செய்தால் விளைச்சல் குறையும். சரி, இரண்டாவது உரிய காலத்தில் எதையும் செய்துவிட வேண்டும். பாருங்க, காலத்தே பயிர் செய் என்ற பழமொழியின் கருத்து இந்த உரிய காலத்தில் எதையும் செய்துவிட வேண்டும் என்பதை தான் நாங்க சொல்லேன், கருத்தாக நாங்க சொல்லேன். பயிரிடுவதற்கென்று காலம் வரையறுக்கப்பட்டுள்ளது. பருவ காலங்களில் பயிர் செய்கை உகந்தவை. காலம் தவறி பயிர் செய்த அது பொருத்தம் இல்லையா? உரிய காலத்தில் எதையும் செய்துவிட வேண்டும் என்பதே காலத்தே பயிர் செய் என்ற பழமொழியிட கருத்தாக நாங்க பார்க்கலாம். தொடர்ந்து நாங்க வினாக்களை பார்ப்போம். ரைட், ஓகே. ஜஹ்ரா, அடுத்த வினா வாசிங்கம்மா. பயனற்ற செயலை உணர்த்தும் ஓமை தொடர். அணை கடந்த வெள்ளம் போல, ஆனை வாயிற் கரும்பு போல, ஆற்றிலே கரைத்த புலி போல, ஆனை உண்ட விளாம்பழம் போல. பயனற்ற செயலை உணர்த்தும் உவமை தொடர். ஆற்றிலே கரைத்த புலி போல. ஆற்றில புலிய கரைச்சிட்ட போல. ரைட், ஓகே, வெரி குட். ஆற்றிலே கரைத்த புலி போல அப்படின்றதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. அடுத்த வினாவை பார்ப்போம். சிஃபானா வாசிங்கம்மா, அடுத்த வினாவை. செழிப்போடு அழிவின்றி வாழ ஒருவரை வாசிங்கம்மா. அழிவின்றி வாழ ஒருவரை வாழ்த்துவதற்கு பொருத்தமான அருஞ்சொற்றுடர். ஆள் போல் தலைத்து அருள் போல் வேரூன்றி கண்ணுக்கு கண்ணாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து பார்த்து. முதலாவது என்னம்மா? முதலாவது விடையை சொல்லுங்க. ஆள் போல் தலைத்து அருள் போல் வேரூன்றி. வேரூன்றி இல்லையா? செழிப்போடு அழிவின்றி வாழ. இந்த வினாமா ஒவ்வொரு மாதிரி கேட்கப்பட்டதை நாங்க பார்க்கலும். இன்னும் O level எக்ஸாம்ல இந்த வினா வேற மாதிரியான இதே அர்த்தம் வார மாதிரி வேற மொழி அமைப்புல கேட்கப்பட்டதை நாங்க பார்க்கலும். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி, இதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். செழிப்போடு அழிவின்றி வாழ ஒருவரை வாழ்த்துவதற்கு பொருத்தமான அருஞ்சொற்றொடராக இங்கு பார்க்கிறது. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ச்சியை குறிக்கும். இதுவும் பரீட்சை வினாத்தாள்ல இடம்பெற்றிருப்பதை நாங்க பார்க்கலாம். ரைட், அடுத்த வினா KR அஹ்மத். குறு நடந்து சிறுகை நீட்டி. இங்கு குறு என்பது அடுக்குத்தொடர், இணைமொழி, ஒலி குறிப்பு சொல், இரட்டை கிளவி.
இரட்டை கேள்வி. ஓ குறு இரட்டை கிழவி இல்லையா? டக்குன்னு எங்களை கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் மிக இலகுவான வினாக்கள். அதே போல ராஜா நீங்க சிலதுகளை நல்ல அப்ப பாருங்க, உவமை தொடர்கள்ல கேள்வி வருது, அருஞ்சொற்றொடர்ல கேள்வி வருது, இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கிடுக்கு தொடர்ல அந்த வினாக்கள் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். தொடர்மொழிக்கு ஒரு மொழி, அதுலமா நாங்க நிந்தகம் அப்படின்ற ஒரு சொல்ல நாங்க பார்த்தோம். நிந்தகம் அப்படின்னு சொல்லி அந்த ஓலக்கம், உப்பரிகை, நிந்தகம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இந்த நிந்தகம் என்று சொல்றதுமா அரசரும் செல்வரும் தமக்கு கீழ் வேலை சேவை புரிவோருக்கு வழங்குகின்ற நிலத்தை தான் நாங்க சொல்றது நிந்தகம் அப்படின்ற சொல்லால குறிக்கிறது. ஆகவே தரம் 10 பாட புத்தகமா நீங்க ஒருக்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேஜ் நம்பர் 142 அதுல இருந்து தரப்பட்டிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 போல தரப்பட்டிக்குது. அதுலதான் உங்களுக்கு இந்த வினாக்கள் இடம்பெறும் அப்படின்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட், ஓகே, ரைட். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். உமேர் வாசிங்கராஜ் அடுத்த வினாவை கொஞ்சம் ரைட், ஓகே. ஆத்திரத்தோடு நண்பர் இரண்டில் ஒன்று பார்ப்பது என்று பயந்து வந்தார். இங்கு அவுக்கண என்னும் ஒலிக்குறிப்பு சொல் உணர்த்தும் பொருள் கோபம், பயம், விரைவு, ஆச்சரியம். கோபம் ஆத்திரத்தோடு, இங்கே ஆத்திர ஏற்பட்டிக்குது. நண்பர் அவுக்கென எலும்பி இரண்டில் ஒன்று பார்ப்பது என்று பாய்ந்து வந்தார். இங்கு அவுக்கென எனும் ஒலிக்குறிப்பு சொல் உணர்த்தும் பொருள் விரைவு. விரைவு என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ஆத்திரத்தோடு நண்பர் அவுக்கென எலும்பி இரண்டில் ஒன்று பார்ப்பது, அவுக்கென விரைவாக எலும்பி இரண்டில் ஒன்று பார்ப்பது என்று பாய்ந்து வந்தார். இங்கு அவுக்கென என்னும் ஒலிக்குறிப்பு சொல் உணர்த்தும் பொருள் விரைவு என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட் ராஜா, அப்படியே இருங்க, வாங்க சொல்றாங்க, சொன்னோம். ரைட், 21வது, அதாவது 21லிருந்துமா 30 வரங்காட்டிலும் அந்த 10 வினாக்களும் இலக்கண
பகுதியோடு சம்பந்தப்பட்ட வினாக்களாக இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். சரி, நாங்க பார்ப்போம். 21வது வினா. சிஃபானா வாசிங்குமா. பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிகச்சரியான விடையை தெரிவு செய்க. ககரம் எந்த சொல்லில் எச் எனும் ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கிறது? கடல், தங்கம், கதவு, மேகம். மேகம் மேகம் வழியா லேசா கண்டுபிடிச்சு கொள்ளையிலுமா அந்த மாற்றொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆவே மாற்றொலி எண்கள் என்று சொல்லப்படுது. ஆவே இது லேசான ஒரு பகுதி இந்த வினா இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். அவை இப்படியான வினாக்கள் உங்களுக்கு இலகுவாக புள்ளிய ஜி சவுண்ட்ல ஒலிக்கிற மாதிரி, கே சவுண்ட்ல ஒலிக்கிற மாதிரி அப்படி கேட்கலும் அவை இலகுவான ஒரு வினாவாக நாங்க இந்த வினாவை நாங்க பார்க்கிறோம். மேகம் என்பது பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், ஓகே. ஜஹ்ரா. ரைட். நிரோஸ் வாசிங்க ராஜா. நிரோஸ். பின்வருவனவற்று பகுபதம் பாடல், சிங்கம், களம், அன்பு. பாடல் இல்லையா? இது நாங்க இன்னொரு வினா பகுதியிலே நான் பார்த்தமாய் ஒரு ஞாபகம் ஒன்று எனக்கு இது பின்வருவன்று பகுபதம். இப்ப பாடல், சிங்கம், களம், அன்பு அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. பாடல் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். பாடு சக அல் அப்படின்னு சொல்லி நாங்க பிரிக்கலும். ஆகவே பொருத்தமான விடை பாடல் என்பதே பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட். 23வது ஜஹ்ரா வாசிங்குமா. பின்வற்றில் ஆக்க வினையடை. நேற்று, அங்கே, விரைவாக, காலையில். ஆக்க வினையடை விரைவாக. விரைவாக இல்லையா? விரைவாக, விரைவு சக ஆக. வினையடை நாங்க பார்க்கிறோம். ஆக்க வினையடை என்று சொல்லி பார்க்கிறோம். பெயரடை, ஆக்க பெயரடை அல்லது கூட்டு பெயரடை அப்படின்னு சொல்லி இந்த பகுதி அப்படியுமா எங்களோட யூடியூப் காணொலியில இருக்குது. நீங்க லேசா பார்த்துக்கொள்ள சின்னொரு பாடம். ஆனா சரியா தெரிஞ்சாதான் இந்த புள்ளியை நாங்க லேசா எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இது கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், பாடா நல்லா படிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்படி படிச்சீங்கன்னு சொன்னோமா இதுகள் எல்லாம் பெரிய ஒரு வினாவே அல்ல உங்களுக்கு இந்த பேப்பர் எல்லாம். ஏன்னா நாங்க தொடர்ந்து பேப்பர்களை தான் செஞ்சு கொண்டு வாரோம். அப்ப எங்களுக்கு விளங்குது எப்படியான வினாக்கள் தொடர்ந்து வருது என்று சொல்லி. ரைட், ஓகே. KR அஹ்மத் வாசிங் ராஜா அடுத்த வினாவை. ஓடு என்னும் உறுப்பு அடைமொழி பொருளில் இடம்பெற்ற தொடர். அன்போடு பேசினான், பாலோடு கலந்தான், நண்பனோடு சென்றான், வீட்டோடு இருந்தான். அன்போடு பேசினான். அன்போடு பேசினான் அடைமொழி பொருள். அவ இங்க அன்போடு பேசினான் என்பது வினைச்சொல். அன்போடு அப்ப ஓடு உறுப்பு தான் நீங்க என்னன்னு சொல்லி கேட்க அடைமொழி பொருள்ல வாரது. அவைமா ஓடு உறுப்பு உடனிகழ்ச்சி பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்கிறோம். அதல்லாத பல பொருள்கள்லையும் வரும் என்று சொல்லி தற்கால இலக்கண ஆய்வாளர்கள், மொழி ஆய்வாளர்கள் சொல்றதை நாங்க பார்க்கலும். அதுல ஒன்றுதான் அடைமொழி பொருள். அன்போடு பேசினான், கோபத்தோடு பார்த்தான் அப்படின்னு சொல்லி நாங்க எடுக்கலாம். பாலோடு கலந்தான் கலப்புறு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றது. நண்பனோடு சென்றான் உடன் நிகழ்ச்சி பொருள். வீட்டோடு இருந்தான் ஒரு இடத்தில் தொடர்ந்து இருத்தல் பொருள். இப்படியான பொருள்கள்ல இந்த ஓடு உறுப்பு என்ன செய்யலும் என்று சொன்ன வரையிலும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா பழைய இலக்கண வகுத்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மூன்றாம் வேற்றுமை உங்களுக்கு தெரியும். ஆண் ஆள் ஓடு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. அவை இந்த ஓடு உறுப்பு உடனிகழ்ச்சி பொருள்ல மட்டும்தான் வரும் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனா தற்கால மொழி ஆய்வாளர்கள் இன்னும் பல பொருள்கள்ல வரும் என்று சொல்லி சொல்றதுதான் இந்த உடனிகழ்ச்சி பொருள், கூட்டல் அல்லது சேர்த்தல் பொருள், கலப்புறு பொருள், ஓரிடத்தில் தொடர்ந்து இருத்தல் பொருள், வினையடை ஆக்கி அப்படின்ற ஒரு பொருள். இப்படி சொல்றதை நாங்க பார்க்கணும். ஆகவே வேற்றுமையும் உங்களுக்கு பார்த்து கொள்ள இயலும் காணொலிகள்ல நீங்க பயனடைஞ்சு கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். அரஃபாத். தோன்றல் விகார புணர்ச்சி இடம்பெற்ற சொல்.
பலாப்பழம், மாமரம், மரவேர், மரக்கொப்பு. மரக்கொப்பு. பலாப்பழம். ரெண்டு விட மாதிரி இருக்குது இல்லையா? மரக்கொப்புன்னு சொல்லியும் ஒண்டிக்குது, இங்க பலாப்பழம்னு சொல்லியும் ஒண்டிக்குது. என்ன விட வரும்? பலாப்பழம். பலாப்பழம். ரைட், ஓகே. அப்ப மரக்கொப்பு அரபாத் வராதா? திரிதல். இல்ல சார். மரக்கொப்பு எப்படி ராஜா திரிதல்? அங்க திரிதல் அல்ல, மரக்கொப்புல அங்க திரிதல் இல்ல, கெடுதலும் தோன்றல். அந்த விகாரம் மரம் சக கொப்பு அது இம்மன்னா கெட்டு இக்கன்னா தோன்றுது, அதனால அது தோன்றல் என்று மட்டும் எடுக்கலாத்தினாலதான் அந்த விட பொருத்தம் இல்லை. அங்க கெடுதலும் இடம்பெறுது, தோன்றலும் இடம்பெறுது. ஆகவே கெடுதலும் தோன்றலும் இடம்பெற்ற ஒரு புணர்ச்சியாக கேட்கப்படும் என்று சொன்னா அந்த இடத்துல மரக்கொப்பு மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். மரம் சக வேர், அங்க மரவேர், கெடுதல் விகாரம் தெளிவாக எங்களுக்கு சொல்லப்படுறதை நாங்க பார்க்கலும். பலா சக பழம், அப்ப அதை நாங்க பார்க்கிற நேரம் பலாப்பழம் இப்ப நான் ஒன்று தோன்றுவதை நாங்க பார்க்கலும். ஆகவே தோன்றல் விகார புணர்ச்சி இடம்பெற்ற சொல்லாக பலாப்பழம் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட் நிரோஸ், அடுத்த வினா வாசிங்க ராஜா. பாடசாலைக்கு செல்லவில்லை. இங்கு செல்லவில்லை என்பது தன்மை வினைமுற்று, படற்கை வினைமுற்று, முன்னிலை வினைமுற்று, மூவிடத்திற்கும் பொதுவான வினைமுற்று. மூவிடத்திற்கும் பொதுவானது. மூவிடத்துக்கும் பொதுவான வினைமுற்று. ரைட், ஓகே. நாங்க பார்ப்போம். தன்மை வினைமுற்று, நான் பாடசாலைக்கு செல்லவில்லை. படற்கை வினைமுற்று, அவன் பாடசாலைக்கு செல்லவில்லை, அப்படியும் எடுக்கலாம். முன்னிலை வினைமுற்று, நீ பாடசாலைக்கு செல்லவில்லை. அப்ப பாருங்க, தன்மை, முன்னிலை, படற்கை அந்த மூன்றுக்கும் பொதுவாக இடம்பெறுவதனால அது மூவிடத்துக்கும் பொதுவான வினைமுற்றாக நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். உமேர். என்றாலுமே அடியின் நெடுந்து வீழ்ந்து அவன் அழுவானை. இங்கு அழுவான் என்பது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வினையாளனையும் பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். என்ன என்ன விட வரும்? யார் சார் சொல்லுங்க பாவம். வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அடியா. ஒரு பெயர் சொல் வேற்றுமை உறுப்பு எது சரி ஏற்றார் ராஜா, அது வினை சொல் அல்ல, அது வினையால் அணையும் பெயர் என்று சொல்லி சொல்றது. புதிய பெயராக வினையால் அணையும் பெயராக சொல்றது. பாருங்க, நெடிது வீழ்ந்து அழுவானை. அப்ப அழுவானை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதால இங்க அழுவான் என்பதுன்னு சொல்லித்தான் அவன் கேள்வியை தந்தாலும் பாருங்க, அந்த பாடல் அழுவானை. அவை பொருத்தமான விடை வினையால் அணையும் பெயர் என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், உங்களுக்கு தெரியும் இந்த அடி எந்த இலக்கியத்தில் இடம்பெறுது? குகப்படலத்துல இடம்பெறுது இல்லையா? என்ன யாரை பத்தி சொல்லப்படுதுமா? இந்த என்றாலுமே அடியின் விசை நெடிது வீழ்ந்து அழுவானு யாரை பத்தி சொல்லப்படுது இது? குகன் இல்லையா? அருமையான ஒரு படைப்பாக்கமாக கம்பருடைய அந்த குகப்படலத்துல, கம்பராமாயணமே ஒரு பெரும் காப்பியம். அதுல அந்த குகப்படலத்திலே கம்பருடைய திறமைகளை அல்லது அவருடைய கவி நயங்களை எங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த கோசலையை பற்றி ராமனுடைய தாய் தசரதன் முதல் மனைவி இல்லையா, நான் பிறந்ததுனால அனைத்து செல்வங்களை, அரசாட்சி செல்வங்களை எல்லாம் இழந்து நிற்கிற பெரியவள் அப்படின்னு சொன்னொன்னே, அப்படி சொன்னொன்னே என்றெழுமே அந்த பாருங்க, என்றெழுமே அப்படி சொன்னொன்னே அடியின் மிசை அவன் பாதங்கள்ல விழுந்து நெடிது வீழ்ந்து நீண்ட நேரம் விழுந்து அழுவானை. அப்ப கேட்கிறாள், இவன் யார் என்று
கன்று பிரிகாராவின் துயருடைய கொடிவினவ அப்படின்ற கம்பர் அழகாக சொல்றாரு. கோசலை வினவினால் என்று சொல்லாம கன்று பிரிகாராவின் துயருடைய கொடிவினவ. எப்படி அழகான நடை, அந்த கவி நடைய நாங்க பார்க்கலும் கம்பருடைய. எப்படி கன்றை பிரிந்த ஒரு காராம் பசு எந்த அளவு துயரத்தோடு இருக்குமோ அந்த துன்பம் அடைந்த, உங்களுக்கு தெரியும் அந்த காளை மாடு இந்த இலக்கிய நயத்துல இல்லையா, தாய் பசு அப்படின்ற சிறுகதையில அந்த காளை எப்படி அந்த வெறி கொண்டு அந்த குமரனை தாக்க போகுது அந்த குழந்தையை கொன்றதுனால. அந்த அந்த துன்பங்களை சொல்லலாது. பொங்கலை படைக்கிறான், பொங்கலை படைத்து உண்றதுக்கு வைக்கிறான். அந்த தாய் பசுவோட கண்கள்ல நீர்தான் சொரிந்ததாக அந்த கதாசிரியர் அந்த சிறுகதையை எழுதுறத நாங்க பார்க்கலும். அது தட்டி விடுது என்று சொல்றான். ரெண்டாவது முதல் அவனுக்கு மாடசாமி கொண்டுமே விலங்கல்ல, திரும்பவும் அதை பொங்கல் எடுத்து வைக்கிறான் உண்றதுக்காக வேண்டி. என்னென்னமோ நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு பாடமாக தாய் பசு சிறுகதைய அந்த படைப்பாக்கத்தை நாங்க பார்க்கலும். அதே மாதிரி இங்க கன்று பிரிகாராவின் துயருடைய கொடிவினம் அந்த கோசலைய சொல்ல கொள்ளே டெஸ்டுக்கு அறிமுகப்படுத்த கொள்ள கம்பர் தசரதன் முதல் மனைவி. தசரதன் எப்படிப்பட்டவன், அதாவது அரசர்கள் எல்லாம் வந்து திரை செலுத்துவதற்காக வேண்டி தங்கி நிற்கின்ற முற்றத்தை உடையவனான முன்னிலையுடைய தசரத சக்கரவர்த்தியிட முதலாவது மனைவி அப்படின்னு சொல்றார். அதாவது ராமனை பெற்றெடுத்தவள், திருமாலை போன்ற ராமனை பெற்றெடுத்தவள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தின அந்த கம்பர் இங்க அவளுடைய துன்பத்தை சொல்லி அறிமுகப்படுத்துறதை நாங்க பார்க்கலும். கன்று பிரிகாராவின் துயருடைய கொடிவினவ அப்படின்னு சொல்லி அவளுடைய துயரத்தை சொல்லி அவள் அடைந்த துன்பத்தை இப்படி கம்பர் அழகாக நயமாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்கல. ஒரு கன்றை பிரிந்த ஒரு பசு எந்த அளவு துன்பம் அடையுமோ அந்த அளவு துன்பத்தோடு இருக்கிற கொடி போன்றவளான அந்த கோசலை இவன் யார் என்று சொல்லி கேட்கிற அந்த அருமையான ஒரு பாருங்கம்மா, உங்களுக்கு பாடத்திலிருந்துதான் அதிகமான அடிகள் இந்த சொல்லாட்சிகள் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். என்றாலுமே அடியின் மிசை நெடுது வீழ்ந்து அழுவான். இங்கு அழுவான் என்பது வினையால் அணையும் பெயர் என்பதே மிக பொருத்தமான விதையாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். சிஃபானா. அகராதி ஒழுங்கில் அமையாத சொற்றொகுதி. காடு நாடு பாடு பாடு, ஞாயிறு சந்திரன் சூரியன் செவ்வாய், கட்டில் சட்டி தாய் நாடு, வாய்க்கால் விளை வேர்க்கடலை வௌவால். ஒழுங்கில் அமையாத சொற்றொகுதியைத்தான் கேட்கிறாங்க இல்லையா? அகராதி ஒழுங்கில் அமையாத சொற்றொகுதி. அப்ப அகராதின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிக்ஷனரியில அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் கூறுற நூல். அப்ப அந்த அகர வரிசை உங்களுக்கு தெரியும், ஆணவ பொருள் ஆவண வர்ணம் இல்லையா? அப்படி அந்த ஓர்டர் இல்லாம இங்க சொல்லப்படுற அந்த ஒழுங்குல அமையாத தொகுதியைத்தான் கேட்கிறாங்க. முதலாவதுல என்ன பிரச்சனை இருக்குதுமா? காடு நாடு பாடு வாடு. அப்ப அந்த சொல் சிஃபான நாங்க பார்க்கக்குள்ள காணக்கு பிறகு நான வந்து, அதுக்கு பிறகு பானை வந்து, அதுக்கு பிறகு வாவன், அப்படி அந்த எல்லாம் அந்த நெடில்களாக இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். அந்த நெடில்கள் அந்த அகர வரிசை ஓடர் கீக்குதா அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்கணும். காவண்ணாக்கு பிறகு நாவண்ணா வாரது ஒழுங்கிக்குதா, அதுக்கு பிறகு பாவண்ணா வருதா, அதுக்கு பிறகுதான் வான வரணும் அந்த ஓர்டர் இருந்தா அது சரி. ஞாயிறு சந்திரன் சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. இப்ப நாலாவது பாருங்கம்மா, வாவண்ணா வீணா வேணா வௌவண்ணா. அப்ப இது எங்களுக்கு லேசா விளங்குது, ஒழுங்குல இருக்கிற மாதிரி. இப்ப கட்டில் சட்டி தாய் நாடு அப்படின்னு வரக்கொள்ளுமா, காசட காபர காஞ்சன நமன அப்படின்னு அந்த ஓர்டரை நாங்க பார்க்கிற நேரம் ரைட். அப்ப அந்த ஓர்டரும் சரி மாதிரி எங்களுக்கு விளங்குது.
இந்த சிவான சொன்ன மாதிரி இந்த காடு நாடு பாடு வாடுமா இந்த நாங்க அடுத்தடுத்த சொல் அந்த வரிசையில நாங்க பார்க்கணும். இப்ப எங்களுக்கு தெரியும் வல்லினம் தெரியும், மெல்லினம் தெரியும், வல்லினத்துல இன எழுத்து எப்படி அமையுது, இதுகள் எல்லா அறிவும் அந்த இடத்துல எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மெய் எழுத்துக்கள் எந்த ஓர்டர்ல அமையுது, அப்ப அந்த ஓர்டருக்கு இது அமைகிறது எது அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரமா எங்களுக்கு மிக தெளிவாக கண்டு கொள்ள இயலும். என்னன்னு சொன்னா 2வது விட தான் ஒழுங்கில் அமையாத சொற்தொகுதியாக நாங்க பார்க்கலும். ஞாயிறு, சந்திரன், சூரியன், செவ்வாய் அப்படின்ற அந்த ஓர்டர்ல தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத லேசா கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். ஏன்னு சொன்னோமா இந்த சாமனுக்கு பிறகுதான் இந்த அப்படி வர அந்த ஓர்டருக்கு வரணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கசட தவிர நமன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிற நேரம் காணக்கு பிறகு இங்க வரையிலும். ஆனா சாணக்கு முன்னுக்குமா இந்த ஞான வரவே முடியாது. என்று சொன்னா இந்த சாணாட இணை எழுத்து தான் ஞா அப்படின்னு சொல்லி இந்த ஞான வரிசையில வர எழுத்துக்கள் எல்லாமே. ஆகவே இதுக்கு பிறகுதான் இந்த எழுத்து வரணும். ஆகவே அமையாத சொற்தொகுதியாக இந்த 2வது தான் விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். ஜஹ்ரா, அடுத்த வினா வாசிக்குமா? பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்றொகுதியை தேர்வு செய்க. பெயர்ச்சொல் பால் மரம் மாலை. வினைச்சொல் வந்தான் இல்லை விழுந்த. பெயரெச்சம் வந்த பாடுகின்ற விழுந்து. வினையச்சம் ஓடி படித்து பாடுவதற்கு. வினைச்சொல் வந்தான் இல்லை விழுந்த. நல்லா பாருங்கம்மா. 3வதுல என்ன பிரச்சனை இருக்குது ராஜா? பேரச்சத்துல ஒன்னாவது பால் மரம் மாலை பெயர் சொல். ரைட், ஓகே. வந்தான் இல்லை விழுந்த அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. அடுத்ததை பாருங்க, பெயர் எச்சம் தரப்பட்டிருக்குது. வந்த சிறுவன், பாடுகின்ற மாணவி அல்லது பாடுகின்ற மாணவி அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கேன். விழுந்து அப்படின்ற சொல் பெயரெச்சமாக எடுக்கலுமா? விழுந்து ஏலாது இல்லையா? விழுந்து விழுந்து எழுந்தான் அல்லது விழுந்து ஓடினான், விழுந்து சென்றான் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்கலுமே தவிர அங்க பேரெச்சமாக அந்த சொல்ல எடுக்கவே இயலாது. ஆகவே மிக பொருத்தமான விடையாகுமா லேசா நாங்க ஒவ்வொரு சொல்ல சொல்லி பார்த்து எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். ஆகவே 3வது விடை தான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், 30வது KR அஹ்மத். KR அஹ்மத். வேற்றுமை தொகை மரம் தரித்தான் பாடசாலை சென்றான் தங்க வளையல். வினைத்தொகை ஏவுகணை ஓடுமீன் சுடுசோறு. பண்புத்தொகை கரும்பலகை வெண்மேகம் செந்தாமரை. உண்மைத்தொகை வெற்றிலை பாக்கு பழப்பாக்கு பாக்கு வெற்றிலை. உண்மைத்தொகை அதுல என்ன பிரச்சனை இருக்குது உண்மை தொகையில? இப்ப நீங்கம்மா இந்த நாங்க இப்ப ஒரு கேள்வி போகக்குள்ள உங்களுக்கு அடுத்த கேள்வியும் கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டா லேசியா உங்களுக்கு லேசா கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். இப்ப மரத்தை தரித்தான் பாடசாலைக்கு சென்றான் தங்கத்தினால் செய்த வளையல் அப்படின்னு சொல்லி இந்த வேற்றுமை தொகையாக நாங்க எடுக்கிறோம். இப்ப ஏவுகணை ஓடுமீன் சுடுசோறு. ஏவுகிய கணை ஏவுகின்ற கணை ஏவும் கணை. ஓடிய ஓடுகின்ற ஓடும் மீன். சுட்ட சுடுகின்ற சுடும் சோறு. அவை வினைத்தொகைக்கு எடுப்பேனும். கருமையான பலகை, வெண்மையான மேகம், செம்மையாகிய தாமரை. இந்த 3லயும் தெளிவா எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தெளிவா காட்டுறத நாங்க பார்க்கணும். அதுல இருந்து நாங்க ஒரு விடைக்கு அப்படி போக மேலுமா? இல்லாட்டி இது வெற்றிலையும் பாக்கும் வெற்றிலையும் பலப்பாக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள பல அப்படி அங்கே அந்த உண்மை தொகைக்கு எடுக்கவே இல்லாத ஒரு சொல்லொன்று அங்கே இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். அவை அதாவது இந்த பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற தொகுதியை தெரிவு செய்ய சொல்லி சில நேரம் பொருத்தமான
உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதியை தெரிவு செய்ய சொல்லி வினாக்கள் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். பொருத்தமற்ற என்பதனால இது மூணும் பொருத்தமானதாக காணப்படுது. நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். ஆகவே இதுதான் உண்மை தொகை தான் பொருத்தமற்ற 4வது உண்மை தொகையை தான் நாங்க எடுக்கணும். ரைட், ஓகே. நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். ரைட், சிஃபானா வாசிக்குமா? புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட பலர் தமது கீறு இழந்தனர். சந்தா பணத்தை, கட்டுப்பணத்தை, முப்பணத்தை, சலுகை பணத்தை. கட்டுப்பணத்தை. இந்த கேள்வி அடிக்கடி பேப்பர்களையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆக லேசா கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட பலர் தமது கட்டுப்பணத்தை இழந்தனர். அது குறிப்பிட்ட சதவீதத்துக்கு குறைவாக அந்த ஓட்டு எடுத்தவமா அது கட்டுப்பணத்தை அவங்க கட்டின பணத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அதை நல்லா யாது வச்சு கொள்ளணும். ரைட், அடுத்த வினா உமேர். வரவு செலவு திட்டத்தில் தொண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் புதிய விதிவிலக்குள்ளது. பிரேரணைகள், கடன்கள், மானியங்களை, வரிகளை. பிரேரணை என்னது? வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் புதிய விதிக்க உள்ளது. வரிகளை. என்னத்தை விதிக்க உள்ளது? வரிகளை. வரிகளைத்தான் விதிப்பாங்க. டெக்ஸ தானே போடுறது ராஜா இல்லையா? இப்பவும் டக்குன்னு சாமானியர்கள்ட்ட டெக்ஸ கூட்டினோடனே அவங்க என்ன வேற ஈடு செய்யறதுக்கு வேற வழி இல்லை. அவை வரிகளைத்தான் என்ன செய்யறதுன்னு சொன்னா விதிக்கிறத நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினா முஃபாசிர் வாசிக்கலுமா ராஜா? முஃபாசிர். அரஃபாத் வாசிங்க ராஜா. அரஃபாத். விவசாய நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு விவசாயிகளுக்கு உர கீறு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிவாரணம், மானியம், ஊதியம், சன்மானம். நிவாரணம் என்னது? ஊக்குவிக்கிறதுக்கு நிவாரணம் வழங்குறது இல்ல ராஜா. என்ன சரி, வெள்ளத்தால அதுகளால அழிவுகள் ஏற்பட்டா அவங்களுக்கு நிவாரணங்கள் வழங்குறத நாங்க பார்க்கணும். விவசாய நடவடிக்கையில இப்ப நடந்து கொண்டிருக்குது. மேலும் ஊக்குவிக்கும் பொருட்டு விவசாயிகளுக்கு உரங்களை எப்படி வழங்குறது? சன்மானம் என்று சொல்றதுமா நாங்க சன்மானம் என்று சொல்ற கிஃப்டா கொடுக்கறது இல்லையா? விவசாயிகளுக்காக கொடுக்குறது அப்படி கொடுக்கறது இல்ல. மானியமாக உர மானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. விவசாய நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுறோம். ரைட், ஜஹ்ரா வாசிக்குமா அடுத்த வினாவை? ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை எடுத்துரைக்கின்ற பல சாசனங்களிலே காணப்படுகின்றன. ஆவணங்கள், புனைந்துரைகள், கீர்த்தனைகள், மெய்கீர்த்திகள். ஆவணங்கள் என்று சொல்றது இல்லம்மா. ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை எடுத்துரைக்கின்ற பல சாசனங்களில் காணப்படுகின்றன. என்ன? ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை எடுத்துரைக்கின்ற இந்த சொல் எப்படி? மெய்கீர்த்திகள் தான் மிக பொருத்தம். கீர்த்தின்னு சொன்னாவே புகழ். மெய்கீர்த்திகள் பல சாசனங்களிலே காணப்படுகின்றன அப்படின்றதான் மிக பொருத்தமான விடையாக நாம். அப்ப சில
சொற்களுமா சிலது ஒன்றென்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சில நேரம் இடர்படுகின்ற வினாக்களும் இடம்பெறாமல் இல்லை. அப்ப நீங்க நல்ல யாது வச்சுக்கொள்ளும். நாங்க இதுல இருந்து ஒவ்வொன்றையும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதிகமாக நாங்க தேடி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதுதான் நீங்க எடுத்து காட்டப்படுறதை நாங்க பார்க்கலும். அவை சில நேரம் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத சில பகுதிகளும் பரீட்சை வினாத்தாள்ல உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படையிலும் பாருங்க. இராஜராஜ சோழனுடைய பெருமைகளை எடுத்துரைக்கின்ற மெய்கீர்த்திகள், அவனுடைய புகழ், உண்மையான கீர்த்திகள், புகழ்கள் பல சாசனங்களில் காணப்படுகின்றன என்பதுதான் பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், கே ஆர் அஹ்மத் வாசிங் ராஜ் அடுத்த வினாவை. உலகிலுள்ள தொழில் ஒவ்வொன்றும் தனித்துவமானதும் அத்தியாவசியமானதுமாக விளங்குகின்றது, அமைகின்றன, கொள்ள வேண்டியன. எப்படி ராஜா விட என்ன? விளங்குகின்றது. விளங்குகின்றது. உலகில் உள்ள தொழில் ஒவ்வொன்றும், தொழில் அப்படின்னு சொல்லித்தான் வருது. தொழில் ஒவ்வொன்றும் தனித்துவமானதும் அத்தியாவசியமானதுமாக விளங்குகின்றது என்பதுதான் மிக பொருத்தமான பகுதியாக நாங்க பார்க்கலும், முடிக்கும் பகுதியாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினா அரஃபாத். மாணவர் குழுக்கள் ஊராக சென்று வெள்ள நிவாரணத்துக்காக பொருள்களையும் பணத்தையும் கீறு சேகரித்தனர், சேகரித்தார்கள், சேர்த்தார், சேகரித்தனர். என்ன விட அரஃபாத்? என்ன விட வரையிலும் மாணவர் குழுக்கள் ஊரூராக சென்று, குழுக்கள் இல்லையா? அப்ப நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். மாணவர் குழுக்கள் ஊரூராக சென்று வெள்ள நிவாரணத்துக்காக பொருள்களையும் பணத்தையும் சேகரித்தன என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். சேகரித்தார்கள் என்று சொல்லி மாணவர்கள் என்று வந்திருந்தா சேகரித்தார்கள் என்று முடியும். குழுக்கள் என்று சொல்றதுனாலுமா அஹ்ரிணைக்கு பாட்படும். ஆகவே சேகரித்தன என்பதுதான் பொருத்தமான விடையாக. சேகரித்தார்கள், சேகரித்தனர் என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு சில பொழுதுகள் கேட்கலும் யோசனை வரையிலும். ஆனா குழுக்கள் என்றதுனால சேகரித்தன என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். அதாவது வாக்கிய இயைபு அப்படின்னு சொல்லி பகுதி நாங்க வாக்கியம் படிச்ச கொள்ள பார்க்கிறோம். அதாவது திணைப்பால் என்னிடத்தோடு இழுவாயும் பயனிலையும் என்ன செய்யணும்னு சொன்னா இயைபு பெற்று வரணும் அந்த வாக்கியம், அப்பதான் அது பொருந்தும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது வலுவான வாக்கியமாக நாங்க பார்க்கிறது. ரைட், அதை அந்த பரீட்சிப்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு இந்த முடிக்கும் பகுதியை இப்படியான வினாக்கள் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். 2 அல்லது 3 வினாக்கள் உங்களுக்கு தொடர்ந்து இப்படி வாரதை நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்தது 37 ஒரு பாடலை தந்து 3 வினாக்கள் கேட்கப்படும். அதே போல 40வது வினா உங்களுக்கு தெரியும். மிக அதாவது அந்த ரைட், நாங்க பாடலை தந்து 37, 38, 39 ஒரு பாடல் கட்டாயமாக இடம்பெறும். அவை நிறைய வினாத்தாள்களை செய்வதன் ஊடாக சில நேரம் அந்த நீங்க பார்க்கிற ஒரு பாடல் இடம்பெறவும் வரையிலும். ஆனா இந்த பாடல் திரும்ப வரவே வராது. இது 2017ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பேப்பரை தான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. சிஃபானா வாசிங்கம்மா பாடலை. தரப்பட்ட பாடலை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. தென்னங்குரம்பை போல தலையே, கருத்து சிறுத்த மிளகு போல கண்கள், முன்னும் பின்னும் சிறு கால்கள், வளையும் முதுகில் 2 வெண்கோடு, கண்ணங்கரிய கோட்டுடனே திணையின் கதிரை போன்ற நெடுவாளே, தின்னும் கொய்யா மரத்திலே தாவிச் செல்லும் துள்ளும் அணிற்பிள்ளை. இங்கு கவிஞர் கூறுவது அணிற்பிள்ளையின் தோற்றம் பற்றி, தோற்றமும் செயலும் பற்றி, செயற்பாடு பற்றி, சுறுசுறுப்பு பற்றி. ரைட், ஓகே. மூணாவது என்னம்மா?
தோற்றமும் செயலும் பற்றி. தோற்றமும் செயலும் பற்றி பாருங்க. தென்னங்குறும்பை போல தலையே அணில்ட தலையே சொல்லப்பாரு. தென்னங்குறும்பை போல தலையே. குறும்பைன்னா உங்களுக்கு தெரியும், இளங்குறும்பை. சிறுத்த மிளகு போல கண்கள், முன்னும் பின்னும் சிறு கால்கள், முன்னும் பின்னும் சிறு கால்கள், வளையும் முதுகில் 2 வெண்கோடு, கண்ணங்கரிய கோட்டுடனே திணையின் கதிரை போன்ற நெடுவாள், தின்னும் கொய்யா மரத்தினிலே தாவிச் செல்லும் துள்ளும் அணிற்பிள்ளை. அழகான ஒரு அணிற்பிள்ளையை பத்தி நல்லா வர்ணித்து சொல்ற பாடலாக இந்த பாடல் பகுதி இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். இங்கு கவிஞர் கூறுவது அணிற்பிள்ளையின் தோற்றத்தை சொல்றதோட அத செயல் பற்றியும் சொல்றதை நாங்க மரத்தினிலே தாவி செல்லும் துள்ளும் அணிற்பிள்ளை அப்படின்றதுனால நாங்க தோற்றம் மட்டும் எடுக்க இயலாது, தோற்றமும் செயலும் பற்றி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலும். ஜஹ்ரா, அடுத்த வினா வாசிங்கம்மா. ஜஹ்ரா, இப்பாடலில் எத்தனை உண்மைகள் இடம்பெற்றுள்ளன? 2, 3, 4, 5. 3. 3. தென்னங்குறும்பை போல, சிறுத்த மிளகு போல. ரைட். அப்ப 2, முன்னும் பின்னும் சிறு கால்கள், வளையும் முதுகில் 2 வெண்கோடு, கண்ணங்கரிய கோட்டுடனே திணையின் கதிரை போன்ற நெடுவாள், 3, தின்னும் கொய்யா மரத்தினிலே தாவி செல்லும் துள்ளும் அணிப்பிள்ளை. ரைட், ஓகே, வெரி குட். 3 வெரி குட். ரைட், அடுத்தது நாங்க பார்ப்போம். நிரோஸ், நிரோஸ் பாடலை அடிப்படையாக கொண்டு பாடல் 39வது வினாவை வாசிங்க ராஜா. 39வது வினாவை. இங்கு கண்ணங்கையே என்பது அடுக்கு தொடர், நீமொழி தொடர், உண்மை தொடர், அடுக்கிடுக்கு தொடர். அடுக்கிடுக்கு தொடர். அடுக்கிடுக்கு தொடர் அழியா. கரிய கரிய என்பது அடுக்கு தொடர். இந்த முன்மொழி விகாரம் அடைந்து சொல்ல வந்த கருத்தை ஊண்டி அழுத்தி சொல்வதற்கு பயன்படுத்துவதுனால கண்ணங்கரிய என்பது அடுக்கிடுக்கு தொடராக நாங்க சொல்லிடணும். ரைட், ஓகே, வெரி குட். நாங்க அடுத்த பகுதிக்கு நாங்க போவோம். 40வது. ஜஹ்ரா வாசிங்குமா. ஜஹ்ரா, கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தியொன்று அமையும். அதற்கேற்ப பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. ஆ, இன்பம் வரும் போது மகிழ்கிறோம். ஆ, அந்த இரண்டும் எல்லோரது வாழ்க்கையிலும் வந்து போகின்றன. இ, ஆனால் துன்பம் வரும்போது துவண்டு விடுகின்றோம். இ, இன்பமும் துன்பமும் கலந்ததே உலகம். உ, அவ்வாறின்றி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றால் எமது வாழ்க்கை அமைதி நிறைந்ததாய் அமையும். அமைந்து நிறைந்ததாய் அமையும். ரைட். இன்பம் வரும்போது மகிழ்கிறோம், அந்த இரண்டும் எல்லோரது வாழ்க்கையிலும் வந்து போகின்றன. ஆனால் துன்பம் வரும்போது துவண்டு விடுகிறோம். இன்பமும் துன்பமும் கலந்ததே உலகம். அவ்வாறன்றி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றால் எமது வாழ்க்கை அமைதி நிறைந்ததாய் அமையும். ரைட். இது பொருத்தமான இந்த ஒரு பந்தி அமையறதுக்கு ஒரு பொருத்தமான முன்வைப்பு முறை ஓடர் எதுமா? முதலாவது வாசிங்கம்மா அந்த ஓடரை. அப்படி அந்த ஓடருக்கு வாசிங்க. இன்பமும் துன்பமும் கலந்ததே உலகம். அந்த இரண்டும் எல்லோரது வாழ்க்கையிலும் வந்து போகின்றன. இன்பம் வரும்போது மகிழ்கிறோம், ஆனால் துன்பம் வரும்போது துவண்டு விடுகிறோம். அவ்வாறின்றி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றால் எமது வாழ்க்கை அமைதி நிறைந்ததாய் அமையும். இது நான் நினைக்கிறேன் மிகவும் இலகுவாக உங்களுக்கு கண்டறிந்து புள்ளியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பந்தி அமைப்பு முறை அப்படின்னு சொல்லித்தான் நான் பார்க்கிறேன். இந்த சில நேரங்களிலுமா உங்களுக்கு சில அந்த இடர்படக்கூடிய சில அமைப்பையும் தரக்கூடிய சில நேரம் தரையிலும், ஆனா திறமையான மாணவர்கள் அதிலையும் இது நான் நினைக்கிறேன் இது பொதுவாக இந்த ஒரு நல்லா ரீட் பண்ண தெரிஞ்ச எந்த ஒரு மாணவனும் இது பெரிய ஒரு விடயமே அல்ல என்று சொன்னா
கீழுக்கு அந்த ஓர்டர் முறை எப்படின்னு சொல்லி 4 விடைகள் தரப்படுவதனால மிக இலகுவாக நாங்க கண்டறிந்து கொள்ளலாம். சில நேரமும் உங்களுக்கு இந்த முதலாவது தொடங்குறதுனால 2 விடைகள்ல தரப்படையிலும் அந்த உங்களுக்கு இலகுவாக இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இந்த பகுதியில பாருங்க அப்படி தரப்படலை என்று சொன்னா இது இலகுவாக கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனாலதான் அப்படி தரப்படலையோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிம்மா, இப்படியான வினாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட பரீட்சை வினாத்தாள்ல இதுக்கு வந்த வினாக்கள் இந்த கட்டமைப்பு முறையை ஒட்டித்தான் என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு வருகின்ற அந்த வினாத்தாளும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே முழுமையாக சிறப்பாக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களை நல்ல முறையில நாங்க ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அப்படி ஆயத்தப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னா தானுமா எங்களுக்கு என்ன செய்யலும் என்று சொன்னா இலகுவாக எங்களுக்கு புள்ளிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன்.